டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க அயலான் கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த படத்தோடைய ஒர்க் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்ப வெளிவந்தாலும் இந்த படம் டிலே ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்ப திரைக்கு வந்தாலும் ஒரு பயங்கரமான படமா இருக்கும். இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு இந்த படம் டிலே ஆயிருக்குன்னா அதுக்கான முழு ரிசல்ட்டும் அந்த படத்துல தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தீபாவளிக்கு வர வேண்டிய ஒரு படம் தள்ளி வச்சு பொங்கலுக்கு நாங்க கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப பொங்கலுக்குமே இந்த படம் வருமா அப்படி வராதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நீதிமன்ற தரப்புல இந்த படம் வெளிவரக்கூடாது, வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை போட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு மட்டும் இல்லாம அந்த ஆலம்பனா இந்த வாரம் தியேட்டருக்கு வர வேண்டிய ஒரு மூவி, அந்த படத்துக்கும் தடை போட்டுட்டாங்க. 2 படமும் வரல. அதாவது 2 படத்துல வரலன்னா இந்த ஆலமனா படம் வரல, பொங்கலுக்கு வர வேண்டிய இந்த அயலான் படம் வருமா வராதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதனால இந்த படம் வராது, தள்ளி போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதையுமே நம்ம சொல்லியிருந்தோம், நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். ஆனா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி படத்தரப்புல இன்னைக்கு ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. நாங்க பொங்கலுக்கு வரோம், படத்தோடைய செகண்ட் சிங்கிள் ஃபியூ டேஸ்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே இப்போ அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல அந்த செகண்ட் சிங்கிள் எப்ப வரப்போகுது அப்படின்ற அபிஷியல் டேட்டுமே இப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்களாமா. இந்த சாங்காவது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதை கேட்க முடியல, வந்தப்பவே நான் தூக்கி போட்டவன் தான். அதுக்கு அடுத்து அந்த சாங்கை இது வரைக்கும் தொட்டு கூட பார்க்கல. செகண்ட் சிங்கிளாவது நம்ம ரகுமான் அவர்கள் நல்லா கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இதெல்லாம் மட்டும் இல்லாம பொங்கலுக்கு கன்ஃபார்மா வருது அப்படின்ற மாதிரி மீண்டும் படத்தரப்புல அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.